2026ல ஹாட்டஸ்ட் ஸ்டாக்ஸ்ல ஒண்ணா இருந்த மைக்ரான் ரீசெண்டா நல்ல ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துச்சு. ஜூன் 24 அன்னைக்கு புது ஹைஸ் டச் பண்ண ஸ்டாக் அதுக்கப்புறமா சுமார் 23% கீழே வந்திருக்கு. கம்பெனி நல்லான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு, அவுட்லுக் கூட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா ஸ்டாக் ஏன் டவுன் ஆகுது அப்படிங்கிற கேள்வி இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கு. இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு சொல்றேன். மைக்ரான் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் ஸ்டாக் அண்ட் இயர் டு டேட் இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து சுமார் 250% வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் growth காட்டியிருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆக பார்க்கலாம். மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்ப பிளான் பண்ணியிருக்கிற ஏஐ டேட்டா சென்டர் எக்ஸ்பான்ஷனை தாண்டி ஃபியூச்சர் பில்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற அன்சர்டனிட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துச்சு. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் ஸ்லோ ஆகுமா அப்படிங்கிற பயமும் உருவாச்சு. ஆப்பிள் ரைசிங் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண சீப்பர் மெமரி ஆப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் சைனீஸ் மெமரி சிப்ஸ் வாங்குறது பத்தியான ரிப்போர்ட்ஸும் வெளியில வந்துச்சு. இதனால மெமரி சிப் கம்பெனிஸ்க்கு பிரைசிங் பவர் குறையுமோ அப்படிங்கிற கன்சர்னும் வந்துச்சு. இந்த ரீசன்ஸ்னால மைக்ரான் மட்டும் இல்லாம இந்த என்டையர் ஏ மெமரி குரூப்ல செல்லிங் பிரஷர் வந்துச்சு. ஆனா ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, இது ஒரு டெம்பரரி கரெக்ஷனா இல்ல ஏஐ மெமரி பூம் பீக் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான். மைக்ரானோட பிஇ ரேஷியோ இப்பவும் 22 ரேஞ்ச்ல தான் இருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம்னு நிறைய அனலிஸ்ட் சொல்றாங்க. டிராம் மெமரி பிரைசஸ் இன்னும் மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏஐ பூம் கண்டினியூ ஆச்சுன்னா ஏஐ சிப்ஸ் மட்டும் இல்ல, ஏஐக்கு பின்னாடி இருக்கிற மெமரி கம்பெனிஸ்க்கும் பெரிய growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஆனா இன்வெஸ்டர்ஸ் ஒரு விஷயத்த மறக்கவே கூடாது. ஏஐ டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி மேசிவ் ரேலி பண்ணிருக்கு. அதனால வேல்யூவேஷன், காம்படிஷன், ஃபியூச்சர் டிமாண்ட் எல்லாத்தையும் கவனிக்கணும். பர்சனலி மைக்ரான் ரேலி இன்னும் முடியலன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் பை அகேன் இஃப் மைக்ரான் ட்ராப்ஸ் ஈவன் ஃபர்தர். ஆல்டர்னேட் ஆப்ஷனா டிராம்ங்கிற மெமரி இடிஎஃப்யும் நீங்க கன்சிடர் பண்ணலாம் இன்ஸ்ட் ஆஃப் சிங்கிள் மெமரி ஸ்டாக் கம்பெனி. இந்த மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ், நியூஸ் அப்டேட்ஸ் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.